கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய அரிய காளான் வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நிலவும் வெப்பநிலைக்கு அநேக இடங்களில் காளான்கள் இயற்கையாக வளர்கின்றன. சாப்பிடக்கூடிய காளான்கள், மருத்துவ குணம் கொண்ட காளான்கள், விஷத்தன்மை கொண்ட காளான்கள் என பல்வேறு வகைகளில் உள்ளன. இந்நிலையில் 2018 முதல் அட்டுவம்பட்டியில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயிரி தொழில்நுட்ப பிரிவு சார்பில் காளான் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக 300 வகைகளான காளான் வகைகளை பயன்படுத்தி அதன் பயன்பாடுகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் லேடி போரஸ், வெர்சிஸ் போரஸ், ரசூலா பராசூரியா உள்ளிட்ட காளான் வகைகளில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் புரத சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை புற்றுநோயை குணப்படுத்தும் சாத்தியம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். செல் லைன்ஸ்லயும் அனிமல் ஸ்டடீஸ்லயும் இந்த ரேட்ஸ்ல நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது இந்த காளான்கள் இந்த புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தியும் குணப்படுத்துகிற சக்தியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஆராய்ச்சி முடிவுகளில் தெரியுது. இதன் மூலம் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு மருந்துகள், மாத்திரைகள் தயாரிப்பதற்கு மருந்து நிறுவனங்கள் முன்வந்தால் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக கூறியுள்ளனர்.